இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். பர்செப்ஷன் இன் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் லீடிங் டு பயாஸ். பர்செப்ஷன் இன் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் லீடிங் டு பயாஸ். ஒரு பர்சன் ஹெச்ஆர்ல கோயிங் டு டேக் எ டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கும்போது எஸ் எ லீடரா லீடர்ஷிப் ஸ்கில்ல என்ன டைப் ஆஃப் பயாஸ் டிசிஷன் மேக்கிங் இருக்கும் அப்படிங்கிறது ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்ல எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு லீடருக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த மாதிரி பயாஸ் டிசிஷன் மேக்கிங் மூலமா ராங் டிசிஷன் மேக்கிங் எடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 6 பயாஸ் மெத்தட் ஆஃப் ஹெச்ஆர் பர்செப்ஷன் இன் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் லீடிங் டு பயாஸ் அப்படிங்கறத இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் பயாஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் பயாஸ். ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் ஆளா பாக்குறாங்க, பார்த்தோன்னே இஸ் அ குட் கை, ஒரு டிசிப்ளினா முன்னாடியே மீட்டிங் வந்துட்டாரு, ஒரு இன்டர்வியூ வந்துட்டார் அப்படிங்கும்போது இஸ் அ ரைட் டிசிப்ளின் கையா இருக்காரு, நல்ல இம்ப்ரெசிவா ஆக்டிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த பண்பு மூலமா, ஒரு திறமை மூலமா நம்ம ஒரு முடிவெடுக்கிறது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பயாஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் ஹேலோ எஃபெக்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹேலோ எஃபெக்ட் அப்படிங்கும்போது ஒருத்தர் டிசிப்ளினா ஒரு கான்பிடென்டா பேசுறாரு அப்படிங்கும்போது அதை வச்சு அவருடைய திறமையை நம்ம மதிப்பிடுறது இது நமக்கு செகண்ட். இது மூணாவது ஹார்ன் எஃபெக்ட். ஹார்ன் HORN ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னா நெகட்டிவா நம்ம திங்க் பண்றது. அவர் இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சனு, அவர் நெகட்டிவா பேசக்கூடியவர், இந்த இடத்துல அவர் இப்படி பேசிட்டாரு, இந்த இடத்துல ஒரு அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டாரு, இல்ல இந்த இடத்துக்கு மீட்டிங் லேட்டா வந்துட்டாரு அப்படின்னா ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பயாஸ் மூலமா நம்ம எப்பவுமே அவர் என்ன நல்ல குட் திங்ஸ் செஞ்சாலோ அதுபடி முடிவெடுப்போம். அடுத்தது சிமிலாரிட்டி பயாஸ். 2 பர்சனை நம்ம பார்க்கிறோம், இவர்கிட்ட அதே ஆக்டிவ் திங்கிங் இருக்கு, அவர்கிட்ட ஆக்டிவ் திங்கிங் இருக்கு, இவர் அவர் மாதிரியே ட்ரெஸ் பண்றாரு, இவரும் அதே மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயாஸா டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. ரைட்டா ராங்கான்னு வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ இது சிமிலாரிட்டி பேஸ்ட் ஆன் பயாஸ் டிசிஷன் மேக்கிங் ஒரு பர்செப்ஷன், ஒரு உடன்பாடு ஹெச்ஆர்ல வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா ஒரு பர்சனை நம்ம அனலைஸ் பண்ணணும். கன்ஃபர்மேட்டிவ் பயாஸ். ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கும் போது ரீகன்ஃபர்மேஷன் பண்ண மாட்டாங்க. இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணாம ஒருத்தர் சொல்றத இன்ஃபர்மேஷனை வச்சு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. தட்ஸ் அ கன்ஃபர்மேஷன் பயாஸ் டிசிஷன் மேக்கிங் ஆயிரும். அட்ரிபியூஷன் பயாஸ் அப்படின்னா, அட்ரிபியூஷன் பண்புகள், குணாசித்தங்களை வச்சுட்டு இவர் இந்த மாதிரி இருக்காரு, ஸோ இவரு இந்த மாதிரி பட்ட பர்சன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது 6th பயாஸ். என்னடா 6 பயாஸை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா, லீடர்ஷிப் ஸ்கில்ல இந்த 6 பயாஸை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இந்த 6 பயாஸ் உங்களுக்கு தெரியறது மூலமா என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஒரு லீடர் கண்ணால் காண்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய். காதால் கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியம். ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது இந்த 6 ஃபேக்டரும் நமக்கு தெரியணும் ஒரு லீடருக்கு. ஸோ 6 ஃபேக்டர் படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத வச்சு ஏதோ ஒரு பண்புகளை வச்சுட்டு ஃபுல்லா அவரை டிசிஷன் மேக் பண்ணக்கூடாது. ஒரு பர்சன் கூட ஒரு லீடர் பேசும்போது இவர் அன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டாரு, அன்னைக்கு இந்த மாதிரி அவர் ஒரு டிசிப்ளின் இல்லாம மீட்டிங்க்கு வந்துட்டாரு, இல்ல அன்னைக்கு டிசிப்ளினா சில விஷயத்த பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஒவ்வொன்றும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நம்ம முடிவெடுக்கணும். அதுக்காக தான் லீடர்ஷிப்புக்கு இந்த 6 பயாஸ் டெக்னிக்ஸ் மூலமா ஹெச்ஆர்ல ஒரு இன்கிரிமெண்டோ ஒரு ப்ரொமோஷனோ ஏதோ ஒன்று டிசைட் பண்ணும்போது ராங் டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஒரு ஃபேக்டர், திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஒரு ஸ்கில் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்க 6 பயாஸை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு லீடர், ஒரு மேனேஜர் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி கிளாஸ் எடுக்கணும், எப்படி பயாஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு லீடர் ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது எப்படியெல்லாம் அவர் எடுக்கிறாரு, எப்படியெல்லாம் பேசுறாரு, எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்றாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
6 எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் போது அவர் எப்படி பேசுறாரு, எப்படி செய்யறாரு, எப்படி ஒர்க் பண்றாருங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த முடிவு எடுக்கும் போது ஒரு பர்சனோட இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு ப்ரொமோஷனோ, ஒரு செகண்டரி லைன் டெவலப்மெண்ட் விஷயமோ, இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு அவரை டெவலப் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பரா திங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இதை வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லீடர் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு சொல்லித்தரேன். பர்செப்ஷன் இன் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் லீடிங் டு பயாஸ் டிசிஷன் மேக்கிங். ஸோ இதை அவாய்ட் பண்ண வேண்டியது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு லீடர் இந்த மாதிரி பயாஸான முடிவு வந்துடக்கூடாதுங்கிறத எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங்கில் எல்லாமே ரீகன்ஃபர்மேஷன் டேட்டா வைஸ் ஒரு அனலைசிங் பண்ணி அது ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் இன்னைக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ல இதை நடத்திருக்கேன். இந்த 6 பயாஸ் இருக்குங்கிறது ஒரு லீடருக்கு தெரிய வரும்போது தான் அவர் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்போ அவர் ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது பக்காவாக ஒரு கிளியராக எடுப்பார் டிசிஷன் மேக்கிங். அதுக்காக தான் இந்த 6 டிசிஷன் மேக்கிங் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த 6 என்னங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பேஸ்ட் ஆன் பயாஸ் டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. ஹாலோ எஃபெக்ட், ஹார்ன் HON ஹார்ன் எஃபெக்ட், சிமிலாரிட்டி பயாஸ், கன்ஃபர்மேஷன் பயாஸ், அட்ரிபியூஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 பயாஸ் மெத்தட்ல they are going to take the decision making அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஆல்.